வெல்கம் டு மாலதி யூடியூப் சேனல். இன்றைக்கி ஈஸியான ரெசிப்பியில் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சிடலாம். இப்போ பாத்திரம் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றாமையே எண்ணெயிலேயே மொத்தமாக பண்ணணும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கிட்டோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ தக்காளியை கொட்டிக்கலாம். தக்காளி தொக்குக்கு தக்காளி வந்து ரொம்ப அதிகமாக கொட்டணும். அப்போ தான் தக்காளி தொக்கு மாதிரியே இருக்கும். இப்போ தக்காளி எல்லாத்தையும் ஃபுல்லாக உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து சில்லி பவுடர் போட போகிறோம். சில்லி பவுடர் காரமாக தேவைக்கேற்ப காரமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக போட்டுக்கோங்க. நம்ம வந்து இதில் போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். வேணாம், போதும். இப்போ நல்லா கிளறிடலாம். நம்ம தண்ணியை ஊற்றாமல் பண்ண போகிறோன்றதுனால இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ரைஸ்க்கு வந்து தக்காளி தொக்கு கூட இது ஆட் பண்ணும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வந்து இதில் வந்து நான் ஆயிலு நெக்ஸ்ட் வந்து ஆச்சி வெறும் மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணோம் இதுக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட். இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், மஞ்சள்தூள் எல்லாமே போட்டிருக்கோம் இதில் உள்ள. இப்போ வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்குது. இது கூட நம்ம வந்து சால்ட் போட்டுக்கலாம். சால்ட் வந்து நம்ம தேவையான அளவு. சும்மா நான் வந்து இவ்வளோண்டு போட்டிருக்கேன். சால்ட் நிறைய போட்டு தான் நல்லாயிருக்கும் வெறும் மிளகாத்தூளுக்கெலாம். ஆனால் சால்ட் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா ஃபுல்லாக அந்த மாதிரி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தக்காளி ஜூஸ் இருக்கும் பார்த்திங்களா, தக்காளி ஜூஸ் அதை கொஞ்சமாக இதில் வந்து இது வந்து நார்த் இந்தியன் டிஷ். இப்போ இதில் வந்து கடுகுமே சேர்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம தொக்கில் வந்து இதை ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூனாக ஏற்கனவே நம்ம நிறைய காரம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சமாக இது பண்ணிப்போம். இப்போ போட்டுச்சு. இது கூட பூண்டு ஆட் பண்ணிடணும். பூண்டு போட்டுக்கலாம். சுடுது அவளுக்கு கை, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செய்யலாம். இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம் மக்களே. இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பேர் சொன்னா அக்கா கொஞ்சம் இப்போ வந்து நல்லா ஸ்டவ் வந்து எரிஞ்சிட்ருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து கொதிக்குதான்னு சொல்லி பார்க்க போகிறோம். இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக கொதிக்குது. இப்போ கிளறி விடுறாங்க. இப்போ கிளறி விட்டுக்கலாம். செம்மையாக இருக்குது பார்க்க. டெம்ட் ஆகுது. இப்போ இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நான் போய் சாதமும் வடிச்சிருக்கோம். நம்ம அதுவுமே வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு நாங்கள் வந்து ஏற்கனவே வெடிச்சிருந்தோம் சொன்னேன்ல. அந்த சாப்பாடு கூட இந்த குழம்பு எல்லாத்தையும் வச்சு நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் வாங்கி சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பாடு வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து நான் பிசைஞ்சு சுடுதுங்க. ரொம்ப சூடு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு வாய் இந்த சமைச்ச ராகவிக்கு. ஏன்டியா ஃபோர்ஸ் காட்டணும், நீ ஏன்டி ராகவின்னு சொன்ன? செகண்ட் வாய் கேமராமேனான மெயினாட்டு. தேர்ட் வாய் எல்லாத்துக்கும் உடனடியாக இருக்க எனக்கு. சூப்பராக இருக்குது டேஸ்ட். குடு குடு தண்ணி குடு.